நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கரூர் அரவக்குறிச்சியில் மதுரை வீரன் கோவில் திருவிழா ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை முளைப்பாரி எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுகா பள்ளப்பட்டி அடுத்து லிங்கம் நாயம்பட்டி புகழ்பெற்ற மதுரை வீரன் கோவில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி அக்னி சட்டி எடுத்து தெருப்பகுதியில் உலா வந்து மீண்டும் கோவில் வந்தடைந்த பக்தர்கள். மேலும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பட்டாளம்மன், ஸ்ரீ மதுரை வீரன் பிரசித்தி பெற்ற கோவில் திருவிழா ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் நடைபெறும். இந்த திருவிழா அதேபோல இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றது. வானவேடிக்கை மேலதாளங்களுடன் கோவில் மாவிளக்கு தட்டு, மொளப்பாரி, கரகம் எடுத்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு நடந்த சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து கண்கவரும் வானவேடிக்கை நடைபெற்றது. நியூஸ் 21 செய்திகளுக்காக சதீஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 80981817 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.